வணக்கம். என்னுடைய பேர் வந்து நிரோஜன். நாங்கள் வந்து இன்றைக்கி என்னதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், வருகின்ற தேர்தலை பற்றி, அதாவது தமிழீழ அரசாங்கத்துக்கான தலைமைக்கான தேர்தலை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அந்த தேர்தல் எப்போ வருது அப்படின்னு சொன்னால், வார வருடம், அதாவது வந்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வருது. 24ஆம் தேதி தேர்தல் வருது அப்படின்னு சொன்னால், இந்த தலைமைக்கான போட்டி போடுறதுக்கு யாராவது விருப்பப்பட்டால், நீங்கள் வந்து நாமினேஷனை வந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். என்னென்ன டைட்டில், என்னென்ன தலைமைகள் இருக்குது என்றதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். அதிகமான அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய தலைமை வந்து ஜனாதிபதி தலைமை. அந்த தலைமைக்கு நீங்கள் போட்டி போடலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பிரதமர் தலைமை, அதுக்கு நீங்கள் போட்டி போடலாம். அடுத்தது வந்து 8 அமைச்சர்கள் இருக்குது. அது என்னென்ன அமைச்சர்கள்ன்றது வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் போய் பாருங்கள். அந்த அமைச்சரில் ஏதாவது ஒரு அமைச்சரை நீங்கள் வந்து தேர்வு செய்து நீங்கள் வந்து அதுக்கு போட்டி போடலாம். உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவியை கொண்டு நடத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அந்த அமைச்சர் பதவிக்கு நீங்கள் போட்டி போடலாம். ஸோ மொத்தமாக 10 தலைமைகள் இருக்குது. அந்த 10 தலைமையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தலைமை உங்களால் ஏதாவது தலைமை நீங்கள் வந்து தேர்வு செய்து நீங்கள் போட்டி போட்டிங்கன்னு சொன்னால், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வந்து தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. நீங்கள் வந்து தலைமை தாங்கலாம். இந்த தமிழீழ அரசாங்கத்துடைய இந்த கேபினெட் மெம்பர்ஸாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ மொத்தமாக 10 பேர். ஸோ 10 பேருக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் யார் வேணாலும் போட்டி போடுங்க. மக்கள் தேர்வு செய்யட்டுக்கும். யார் வெற்றி பெறுறீங்களோ அவர்களுடைய கைகளில் வந்து நாங்கள் வந்து இந்த பொறுப்பை நாங்கள் வந்து ஒப்படைப்போம். அவ்வளவுதான். மற்றும்படி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். tamilrepublic.org என்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதில் தருவோம். நன்றி, வணக்கம்.